ஒரு வாலிபன் ஞானமுள்ள ஒரு வயோதிகர்கிட்ட போய் வாழ்க்கையில முன்னேற நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அதுக்கு அந்த முதியவர், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நேர்மறையான விஷயத்த மட்டுமே நினைக்கணும், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சா போதும், தினமும் 5 மணி நேரம் தொடர்ந்து அத பற்றியே தியானிக்கணும்னு சொன்னாரு. வாலிபனுக்கு குழப்பமா இருந்துச்சு. 5 மணி நேரம் தொடர்ந்து எப்படி தியானிக்க முடியும்? நான் சோர்ந்து போயிருவேனே, பசிக்குமே, அப்படின்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்டான். அதுக்கு அந்த ஞானவான் சிரிச்சுக்கிட்டே, தம்பி, தியானத்துக்கு முன்னால ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு தொடங்குன்னு சொன்னாரு. அதுக்கு அவன் என்ன பழம் சாப்பிடலாம்னு கேட்டான். உடனே வயோதிகர், நான் சொல்றேன் கேட்டுக்கோ, நீ ஒரு நாளும் வாழ்க்கையில முன்னேற மாட்ட. எந்த நேர்மறையான விஷயத்த பற்றி தியானிக்கலாம், எப்படி தியானிக்கலாம்னு நீ கேட்டிருந்தீனா, உன் மனமும் ஆன்மாவும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். எந்த பழத்தை சாப்பிடணும்னு கேட்ட பாரு, அப்பவே உன் ஆர்வம் எல்லாம் சாப்பாட்டுல தான் இருக்குது, முன்னேற்றத்துல இல்லன்னு எனக்கு புரிஞ்சிட்டுது. தேவையில்லாத காரியங்கள உன் மனசு நாடுது. இப்படி தேவையற்ற காரியங்கள்ல நீ உன் நேரத்தை செலவழிச்சீனா உன்னுடைய நல்ல நோக்கம் ஒரு நாளும் நிறைவேறாதுன்னு கோபத்தோட சொன்னாரு. நாமும் நம்முடைய கண்ணோட்டத்தை, அணுகுமுறைய கொஞ்சம் அலசி பார்ப்போம். கடவுள் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேற நாம என்ன செய்யறோம்? அந்த குறிக்கோளை நோக்கியே நம்ம ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்றோமா? அல்லது சிற்றின்ப காரியங்கள்ல அகப்பட்டு முன்னேற முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கோமா? நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறதுன்னு இயேசு சொன்னாரு. நம் வாழ்க்கைக்கான திட்டமிடுதல நிறைவேற்றும் போது எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாம ஒழுக்கத்தோட, அர்ப்பணிப்போட இருப்போம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவோம்.